இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரை நீ பிரியப்படுத்துகிறாய் என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பாக தான் இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க வேண்டாம். வேதாகமத்தோடு நீங்கள் இந்த காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், புரியவும் செய்யும். சரி, இப்போது இந்த தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஸ்டோரியை சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு பியானோ வாசிக்கிற இசைக்கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு இசை கச்சேரி ஒன்று நடத்துகிறார். அந்த இசை கச்சேரி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தில் நடக்குது. அந்த அரங்கத்தில் நிறைய பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள்லாம் உட்காந்து இந்த இசைக்கலைஞருடைய இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசித்து கொண்டு இருக்கிறாங்க. நேரம் செல்ல செல்ல இந்த பியானோ வாசிக்கிற இந்த இசைக்கலைஞர் ரொம்ப சுவாரஸ்யமாக அதை வாசிக்கிறாரு. ரொம்ப ரம்யமாக அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் இந்த உலகத்தில் தான் இருக்கிறாரான்ற அளவுக்கு அவருக்கே தெரியாத அளவுக்கு அவ்வளோ ஆழ்ந்து அதை வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தை தாண்டின உடனே அந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற மொத்த நபர்களும் எந்திரிச்சு நின்று அவருக்கு அவ்வளோ பாராட்டுகளை சொல்கிறாங்க, கைத்தட்டி ஆரவாரம் செய்கிறாங்க. அந்த ஆரவாரத்தினுடைய மகிழ்ச்சியில் தான் அவருக்கு தெரியுதே, நம்ம இங்கே தான் இருக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு வாசிக்கிறார். அவர் எந்திரிச்சு நின்று அந்த பாராட்டுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சுற்றி முற்றி பார்க்கும்பொழுது முதல் வரிசையில் ஒரு பெரியவர் மட்டும் ரொம்ப சாந்தமாக உட்காந்துருக்கிறாரு. எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல. அவர் கம்முனே உட்காந்துருக்கார். இதை கண்ட அந்த இசைக்கலைஞருக்கு ரொம்ப நோவாக போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் எந்திரிச்சு தட்டுறாங்க, இந்த மனுஷன் ஒண்டி கடைசி வரைக்கும் எந்திரிச்சு அவருக்கு ஒரு வாழ்த்துதல் கூட சொல்லலை அட்லீஸ்ட். அப்படின்னும் போது அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இந்த இசை கச்சேரியை ஆர்கனைஸ் பண்ண இந்த இசைக்கலைஞரோட நண்பர் இப்போ இவரிடத்துல கேட்கிறார், ஏன் இவ்வளோ சந்தோஷமான ஒரு தருணத்தில் கூட உன் முகம் இவ்வளோ வாடலாக இருக்குது, என்ன காரணம்? எல்லாரும் தானே நாங்கள் மனமகிழ்ச்சியாக இருந்தோம், அவ்வளோ திறமையை நீ வச்சுருக்கிற, கடவுள் உன்னை அப்படி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு, உனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது, நாங்கள் நினச்சதை விட நீ இந்த கச்சேரியை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்த, ஆனாலும் ஏன் உன் முகம் இப்படி வாடி போயிருக்குதுன்னு அவர் கேட்குறாரு. அதற்கு அந்த இசைக்கலைஞர் சொல்கிறாரு, எல்லாரும் எந்திரிச்சு நின்று என்னை வாழ்த்துனாங்க, பாராட்டினாங்க, ஆனால் முதல் வரிசையில் இருந்த அந்த பெரியவர் மாத்திரம் இதை செய்யலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால் என்ன, அந்த ஒரு மனுஷன் இதை ஏற்றுக்கொள்ளலைன்னா உலகமே ஏற்றுக்கொள்ளலைன்னு அர்த்தமாயிடுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது அவரோட துக்கத்துக்கான காரணத்தை அவர் சொல்லும் பொழுது தான் நமக்கே அது சரின்னு விளங்கும். அவர் துக்கத்துக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதியவர் வேறு யாருமே இல்லை, இந்த பியானோ இசை கலைஞருக்கு இசை வாசிக்க கற்றுக் கொடுத்த மாஸ்டர், வாத்தியார். இப்போது இந்த குரு எதிர்க்க உட்காந்துருக்கிறாரு. எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க, கை தட்டினாங்க, பாராட்டினாங்க. ஆனால் அந்த குரு ஒண்டி சாந்தமாக இருந்தார் இல்லைங்களா? அப்போது இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுது, இவர்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு குறை அவர் வாசிப்பில் ஏதோ ஒன்று அந்த குருவுக்கு தெரிந்திருக்கலாம். இவர் வாசிப்பில் அவர் பிரியப்படாமல் இருந்திருக்கலாம் இல்லைங்களா? உலகத்தையே திருப்திப்படுத்தினாலும் தன் குருவை அவரோட திருப்திப்படுத்த முடியலன்ற ஒரு காரணம் அந்த இசைக்கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்ததை நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இந்த ஸ்டோரியை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நம்மளை சுற்றி எத்தனையோ மக்கள்கள் இருக்கிறாங்க, குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, சொசைட்டியில் எவ்வளோ பீப்புள்ஸ், நெய்பர்ஸ்னு இருக்காங்க. இவர்களெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்து திருப்தி அடையும் விதமாக நாம் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை வாழுறோமே. ஆனால் நம்ம சிருஷ்டித்த கர்த்தருக்கு முன்பாக நாம் அவரை பிரியப்படுத்துகிற வாழ்க்கையை வாழுகிறோமான்றதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த சின்ன ஸ்டோரியை நான் சொன்னேன். சரி, அப்படி தேவனை திருப்திப்படுத்தி எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த ஒரு நபர் இருப்பாரே, ஆனால் அது யாருன்னு நம்ம பார்க்கலாமா? அப்படி ஒரு நபர் ஒருவர் இருக்கிறார், நம்ம பார்க்கலாம். அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளுடைய இயேசு கிறிஸ்து தான்.
எங்கன்றதை நான் உங்களுக்கு வசனத்தின் வாயிலாக காட்டுகிறேன். யோவான் 8:29 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட எடுத்து வாசிங்க. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. பாருங்களேன் அந்த வசனம். இயேசுவே சொல்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறேன். அப்போ எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமான காரியங்களை செய்த ஒருவர் இயேசு என்பதை நம்ம தெரிந்திருக்கலாம். இதுக்கு மூலயமா அவர் என்ன சொல்கிறார் கிடைச்சதுன்னு, பிதா என்னை ஒரு நாளும் தனியாக விட்டதா ஒரு நேரமே இல்லை, ஒரு இடத்துல கூட அவர் என்னை தனியாக விடலைன்றதை சொல்லதை நம்ம பார்க்க முடியும். சரி, இப்போது நீங்கள் ஒரு பெரிய வேத வல்லுநராக கூட இருக்கலாம், பிரசங்க புலியாக இருக்கலாம், ஆராதனை வீரனாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்கிற ஊழியம், கர்த்தருக்கென்று செய்கிற இந்த ஊழியம் தேவனை பிரியப்படுத்துகிறதா? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா நம்ம ஊழியம் செய்கிறோம். இதை பிரசங்கிக்கிற இந்த மெசேஜை வேத பாடத்தில் பிரசங்கிக்கிற நானும் உட்பட்டு சொல்லுகிறேன். இப்போ இந்த சின்ன யூடியூப் வாயிலாக நான் இந்த மெசேஜெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். அநேகர் என்னை பாராட்டுகிறார்கள், எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுக்குறாங்க, அப்புறம் ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வெகுவாக என்னை பாராட்டுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் செய்கிற இந்த சிறு காரியம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? இந்த ஊழியம் சின்ன ஊழியமாக இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறதா? அதை நம்ம யோசித்து பார்க்கணும். அதுதானே முக்கியம். கலாத்தியர் 1:10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பவுல் இப்பேற்பட்ட ஒரு கனமான ஊழியத்தை செய்கிறவராக இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமான ஊழியத்தை செய்கிறவராகத்தான் இருந்தார் என்பதற்கு இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்மளால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த வசனத்தை கொண்டு போதிக்கிறவர்கள் எப்படி நடந்திருப்பாங்க அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கலாத்திய பட்டணத்துக்கு எழுதும் போது பாருங்க, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1:10 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இன்னமும் நான் மனுஷரையே திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் போதிக்கணும், ஊழியம் செய்யணும்னு இருந்தால் நான் அவருக்கு ஊழியம் செய்கிறவன் கிடையாதுப்பா. உண்மையாகவே அப்போ யாருக்கு? உலகத்திற்கும் இந்த ஒரு நாளில் தோன்றி மறைகிற புள்ளை போன்று இருக்கிற இந்த புகையை போன்று இருக்கிற இந்த மனுஷன் பயலுக்கும் தான் நான் ஊழியம் செய்கிறவனாக இருப்பேன். அடுத்து பாருங்க, 1 தெசலோனிக்கர் 2:4 வாசிக்கிறேன். சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். ஒரு பேச்சாற்றல் பாருங்க, அவங்க கிட்ட இருந்து வர்றது எல்லாமே தேவனுக்கு பிரியப்படுகிறதா தான் இருக்குமா? அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருக்கிறதா நான் பேசுகிற ஒரு வசனம்? அதனால ஒரு ஆத்துமா கர்த்தரிடத்துல திரும்புகிறதா இருக்குமா? அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. கரெக்டுங்க இல்லையா? கர்த்தருக்கு பிரியமான காரியம் என்பதால் ஒரு ஆத்துமாவை என் பேச்சின் மூலமா நான் திருப்ப முடிகிறதா? ஆறுதல் கொடுக்க முடிகிறதா? இப்படியெல்லாம் நான் செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் கர்த்தருக்கு பிரியமுண்டாக தான் செய்கிறேன், கர்த்தருக்கு பிரியமுண்டாக வார்த்தையை தான் நான் போதிக்கிறேன் என்பதை குறித்து தெசலோனிக்கருக்கு எழுதுகிற நிருபத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன ஏவுதல் கொடுத்து எந்த தலையங்கத்தில் பேச சொல்லுகிறாரோ அந்தபடி நாம் பிரசங்கம் செய்ய வேண்டும். வேதத்தில் உள்ளபடி அப்படியே என்ன போட்டிருக்குதோ அப்படி சொல்கிறதுனால சபையில் இருக்கிற மற்ற விசுவாசிகள் எல்லாம் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க, இல்லை ஓடிடுவாங்க, தசம பாகம் நம்மளுக்கு சரியாக கிடைக்காது அப்படின்னு நினச்சி நம்ம மனுஷருக்கு ஏற்ற ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் நாம் தேவனை திருப்திப்படுத்துகிற ஒரு காரியம் பண்ணுறதில்லை, தேவனை பிரியப்படுத்துகிறவராக நம்ம ஊழியம் செய்யலை. அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மக்களுக்கு ஏற்றபடி ஒரு ஆறுதலான வார்த்தைகள், ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகள் எல்லாம் போதித்து தேடி தேடி கண்டுபிடிச்சி வேதாகமத்திலேருந்து எடுத்துகிட்டு நம்ம சொல்லக்கூடாது. அன்றைக்கு எந்த தலையங்கத்தில்
எதனை குறித்து ஆவியானவர் பேச சொல்லுகிறாரோ பேசணும். நம்ம ஒன்று குறித்து கூட நோட் பண்ணிக்கிட்டு வருவோம். ஆனால் பிரசங்க மேடையில் நம்ம ஏறிட்ட உடனே பலிபீடத்தின் கிட்ட போனோடனே ஆவியானவர் வேறு வழியில் கூட நடத்துவார். அந்தபடியே போயிடணும். வாயை கட்டுப்படுத்தி இப்படி திருப்பினா ஜனங்கள்லாம் செதறிடுன்னு நினைக்கக்கூடாது. அது நீங்கள் யாருக்கு செய்கிற ஊழியமாக இருக்கும் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அது தேவனுக்கு பிரியமான ஒரு ஊழியமாக இருக்காது. நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு வீட்டு ஜெபமாக இருக்கலாம், ஒரு ஹாஸ்பிட்டல் ஜெபமாக இருக்கலாம். எங்கே அவர் அழைத்து செல்கிறாரோ அந்த இடத்துல போயிட்டு அவர் என்ன வார்த்தை சொல்கிறாரோ, சப்போஸ் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அந்த வார்த்தை அதை மாத்திரம் சொல்லணும். எங்கே இவங்கள நம்மளை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலைக்கு தக்கதான ஒரு வார்த்தைகள் எல்லாம் சொல்லி நம்ம ஜெபிச்சுட்டு வரும்போதோ இது ஆண்டவர் சொன்னார்னு சொல்லும் போதோ இது ஆண்டவருக்கு பிரியமாகவே இருக்காது. நீ யாரை பிரியப்படுத்துகிற உன் ஊழியத்தின் மூலயமா? நீ யாருக்கு ஊழியம் செய்கிற? யார் இந்த ஊழியத்தின் மூலியம் பிரியப்படுகிறார் என்பதை உங்கள் கையிலேயே நான் விட்டு விடுகிறேன். சரி, இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் விஷயங்கள் பவுல் சொல்லியிருக்கிறாரு அப்படி நம்ம நினச்சிடக்கூடாது. ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு தனி விசுவாசிக்கும் இது பொருந்தும். பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், ஞாயிறுதோறும் தவறாமல் சபைக்கு செல்லுகிற ஒரு ஜனக்கூட்டமாக இருக்கலாம், வாரம் உபவாசம் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கலாம், தவறாமல் தசம காணிக்க கொடுக்குறவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நீ யாரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறாய் ஒரு கிறிஸ்துவனாக என்பதை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 42-43 நான் வாசிக்கிறேன். ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இந்த அவர் யாருங்க? இயேசு. ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் என்ன பண்ணாங்க? இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம் பார்க்காதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமை அதிகமாய் விரும்பினார்கள். இந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாக தெரிந்துடும். இவங்க தேவனுக்கு ஊழியம் பண்ணுகிற ஒரு ஆட்கள் எல்லாம் இல்லை. சாதாரண ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவன், இல்லை ஏதாவது ஒரு சராசரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் எப்படின்னா நினச்சி பாருங்களேன். தேவனை விசுவாசிக்கிறவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள், விசுவாசிக்கிறவர் இருந்தாலும் இந்த பரிசேயர் அவர்களை விட ஒரு சுப்பீரியர் பவரில் இருக்கிறவனுக்கு பயந்து நடக்கிறான். ஏன்னா அவன் கொடுக்குற சலுகை இவனுக்கு வேணும், அவனால் வரக்கூடிய மகிமை வேணும், பாராட்டு வேணும், கிம்பளம் வேணும், சம்பளம் வேணும் என்றது காரணத்துக்காக இருக்கலாம். இன்றைக்கி அநேகர் நாம் கூட யோசிச்சு பாருங்கள், வியாபார ஸ்தலமும் வேலை இடங்களும் கர்த்தரை துணிந்து சொல்கிறதுக்கு அஞ்சுவோம். ஏன்? மோதாதில் நம்மளை சீட்டை கீழ்ச்சிட்டாருன்னா, வரக்கூடிய சம்பளம் வராத போச்சுன்னா, இதனால் நம்ம ஆஃபீஸில் எதுக்கு ஒரு கலகம் பிறக்கணும், இதனால் எதுக்கு ஒரு பிரச்சனை உருவாகணும்னு நினைப்போம். சிலர் பாருங்கள், ஒரு வேற்று மதத்தினர்கிட்ட இருந்து சில ஆதாயங்களை பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஸ்கூல் ஃபீஸ் அந்த பர்சன்ஸ்லாம் கட்ட வேண்டியதாக இருக்கும், ஒரு காலேஜ் சீட்டை இவங்க மூலயமா வாங்க வேண்டியதாக இருக்கும், ஏதாவது ஒரு உபகாரியங்கள் இவங்களால் நடக்க வேண்டியதாக இருக்கும். த ஜென்டைல்ஸ் பீப்புளாலையும் ஆண்டவரை ஏற்றுக்காத விசுவாசிக்காதவர்களால் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமான காரியமாக இருக்கலாம். அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மகிமையெல்லாம் விட இந்த மகிமை எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி வாயை அடக்கிக்கிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு நாம் எந்த விதத்திலும் தயங்கக்கூடாதுங்க. சுவிசேஷத்தை நற்செய்தி. நீ இன்னைக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்ததுக்கு காரணம் கர்த்தர் யாரோ ஒரு ஆத்துமாவை பயன்படுத்தி பரிசுத்தமுள்ள ஆவியானவர் அவர் குறிப்பிட்ட நாளிலே உன்னை தன்னுடைய ராஜ்யத்தின் பக்கமாக இழுத்து கொண்டதுக்கு காரணம் இருக்குல்ல. அந்த காரண காரியம் நீ உன்னோட போயிடலாமா? அந்த பர்பஸ் உன்னோட முடிஞ்சிடலாமா? அந்த மகிமை உனக்கு எந்த தூரத்துக்கு வரும்? இந்த மகிமையை தானே உனக்கு கடைசி வரைக்கும். அதை நம்ம நினச்சி பார்க்கறது இல்லை. இப்படிப்பட்டவர்களை என்ன சொல்லுவாங்க? தன் குடும்பத்தில் கூட அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, தன் குடும்பத்தில் இருக்கிற ஒரு தாயை கூட போய் பார்த்து சுவிசேஷம் சொல்ல மாட்டாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க வரமாட்டாங்க, அவங்க அவ்வளோதான், இவங்க இவ்வளோதான் நீட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா தன்னுடைய கணவன்கிட்ட, இல்லைன்னா தன்னுடைய சக நண்பர்கள்கிட்ட, உற்றார்கிட்ட, ஒரு யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, பயப்படுவாங்க, அஞ்சுவாங்க.
ஏன்னா அவங்களால வரக்கூடிய ஆதாயம் போயிடும், குடும்பத்தில் ஒரு குழப்பம் வேணான்னு நினைப்பாங்க, என்னென்னமோ நினைப்பாங்க. இப்பேற்பட்டவர்கள் தங்களை எப்படி சொல்லிக் கொள்வார்கள் என்றால், அவர்களுக்கு ஒரு பெயர்களை அவங்களே வைத்துக்குவாங்க, சூழ்நிலை கைதி. சூழ்நிலை நிமித்தமாக தான் நான் இப்படி அடைபட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுக்கு வரும் நன்மைகள் போய்விடும், ஆதாயம் அற்று போய்விடும், சமாதானம் போய்விடும் என்று, குடும்பம் கெட்டு போய்விடும் என்று தங்களுக்கு தாங்களே ஒரு பயத்தின் அடிமை சங்கிலியினால் கட்டப்பட்டு சூழ்நிலை கைதியாக தேவனை பிரியப்படுத்தாமல் வாழ்பவர்கள் கோடான கோடி. அல்லேலூயா. அத்தனை ஜனங்கள் இருக்கிறாங்க. சரி, வேதாகமம் எப்படி நாம் தேவனை பிரியப்படுத்தலாம் என்று கற்றுக் கொடுப்பதை நம்ம பார்க்கலாம். ஒரு 5 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்ல போகிறேன். சட்டுன்னு எப்படிலாம் நம்ம தேவனை பிரியப்படுத்துறதுக்கு வேதாகமமே நம்மளுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுக்கறத பார்க்கலாம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம், இந்த அறிவுக்கு ஒரு 5 பாயிண்ட்ஸ் தான் எட்டுச்சு. அந்த 5 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட சொல்கிறேன், சரிங்களா? சரி, முதலாவதாக நான் சொல்ல பிரத்யோகமாக ஒரு முதல் பாயிண்ட் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் ஒரு உண்டென்றும் அவர் தம்மை தேடர்கள் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இப்போ முதல் வார்த்தையில் முடிஞ்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, எப்படி நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போது விசுவாசமாக இருந்தால் நீ தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம். அல்லேலூயா. சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். விசுவாசம் தேவனிடத்தில் மாத்திரம் நீ விசுவாசமாக இருக்க வேண்டும், அது ரொம்ப முக்கியம். நீ தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதாக சொல்லிக்கொண்டு விசுவாசம் இல்லாமல் அவரை பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விசுவாசம் வைத்தினா அது கண்மலையான இயேசு கிறிஸ்துவின் மேலே மாத்திரம் விசுவாசம் வைத்து நீ எல்லா காரியத்திலும் நின்னா அது தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கும். தேவனிடத்தில் மட்டும் விசுவாசமாக இருக்கிறது அவரை பிரியப்படுத்த ஒரு காரியமாக இருக்கும். ரெண்டாவது, ஏசியா 2:22 வாசிக்கிறேன். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்படின்னா என்ன? நாசியில் சுவாசம் இருக்கா, அப்போ மனுஷன் உயிரோடு இருக்கானா? உயிரோடு இருக்க எந்த மனுஷனையும் நீ நம்பாதே. அதுக்கு காரணம் என்ன? அவன் நம்புவதற்கு எம்மாத்திரம். அப்போது தேவன் மீது மட்டும் நீ நம்பிக்கையாக இருப்பது கர்த்தருக்கு தேவனுக்கு ஒரு பிரியமான ஒரு செயல் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும். அவர் மீது நான் மனுஷனையும் நம்புவேன், இவனையும் நம்புவேன், அவனையும் நம்புவேன் அப்படின்னா அது உண்மையான ஒரு பிரியமான காரியமாக இருக்காது. விசுவாசத்தை வைப்போம், ஆனால் மனுஷன் எதனா செய்வானான்னு கையேந்தி நிற்போம்னா அது நம்ம யாராக இருப்போம்னு நம்மளை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? மூணாவதாக நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா மத்தேயு 10வது அதிகாரம் 27லேருந்து 28 வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்கள். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு எந்த விதத்திலும் பயப்படாத. அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, ஆவியானவருடைய ஏவுதலின் நிமித்தம் எங்கவனா அடிச்சு தள்ளு, தைரியமாக நெல்லு, பயப்படாத. அவன் என்ன பண்ணிட போகிறான்? நீ என்ன சொல்ல போகிற? நீ என்ன மதம் மாற்ற போறியா? இயேசுவை பற்றி ஒரு நற்செய்தி சொல்ல போகிற, அதை சொல்கிறதுக்கு ஏன் வெக்கப்படுற? அதை சொல்ல ஏன் கவலைப்படுற? அதை சொல்ல ஏன் கூச்சப்படுற? அதை சொல்ல ஏன் பயப்படுற? இந்த மனுஷன் உனக்கு என்ன பண்ணிடுவான்? மிஞ்சி போனால் கொலை பண்ணுவான். அதைத்தான் அந்த வசனம் சொல்லுது. உடல்லேருந்து அதை கொலை தாண்டா பண்ணி உன்னை போட முடியும். சரீரத்தை மாத்திரம் கொள்ளுவர்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை கூட ஒரு குடும்பத்தில் நீங்கள் எப்படி பிரியப்படுத்துகிறீங்க காரியம்னு யோசிச்சு பாருங்கள். சுவிசேஷம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. மனுஷால பிரியப்படுத்தி 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 தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள் எவ்வளோ இருக்கிறீங்க? எது நியாய தர்மம், எது கரெக்டு இல்லைன்றதை வேதாகம் சொல்லுது, உங்களுக்கும் தெரியும், ஆவியானவர் உணர்த்துவார். அதன் மீறியும் இதை செய்தால் மனைவின் இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும், இதை செய்தால் அம்மா கோச்சுக்குவாங்க, இதை செய்தால் தம்பிக்காரன் இதுவாகிடுவான், இதை செய்தால் குழந்தைங்க இப்படி ஆகிடும் நினச்சி நீ தேவனுக்கு ஆகாத காரியங்களே நின்றுட்டே இருப்பன்னா இது எப்படி நீ தேவனுக்கு பிரியமாயிடும்? இந்த மனுஷனுக்கு ஏன் பயப்படுற? இந்த மனுஷன் ஏமாத்துறோன்னு வேதம் கேட்குது இல்லைங்களா?
அப்போ பயப்படக்கூடாது. அப்போ மூன்றாவதாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? கர்த்தருக்கு பயந்து நடப்பது, அந்த கர்த்தருக்கு மாத்திரமே பயந்து நடப்பது, தேவனுக்கு மாத்திரமே பயந்து நடப்பது அவருக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. முதல் என்ன படித்தோம்? தேவனிடத்தில் மாத்திரம் விசுவாசம். ரெண்டாவது தேவனிடத்தில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து. மூன்றாவது என்ன படித்தோங்க? தேவனுக்கு மாத்திரம் பயந்து நடக்கணும். ரெண்டாவது நம்ம பார்த்த பாயிண்ட்டு, தேவனை மாத்திரம் நம்பி இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். சரி, நான்காவதாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28 29 வாசிக்கிறேன். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷன், அதாவது இயேசுனுடைய இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலர்களும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறதுன்னு சொல்கிறத பார்க்கலாம். பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பிடிச்சி ஒரு தற்காலிகமான ஒரு ஜெயிலில், அதாவது அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள், பிடிச்சி போட்டுட்டு இயேசுனுடைய அவர் மரணித்து உயிர் தெரிந்ததுக்கு பின்பு இவரை பற்றி பிரஸ்தாபம் பண்ணுறாங்க. அங்கங்கே போய் இவரை சுவிசேஷம் சொல்லும் போது, இனி இவரை பற்றி நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? ஒரு ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. அந்த ஜெயிலோட கதவுகளை ஒரு ஏஞ்சல்ஸ் ஓப்பன் பண்ணி இவங்களை வெளியில் கூட்டிகிட்டு இவங்க பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற வேலையை திரும்ப போய் இவங்க கேட்கும் பொழுது தான் இந்த வசனம் வருகிறத பார்க்கலாம். நான் தான் இவ்வளோ சொல்லியிருக்கிறேன்ல, அப்போ கூட நீங்கள் ஏன் போய் அந்த இயேசுவை பற்றி எல்லா இடத்துலையும் பிரசங்கம் பண்ணுறீங்க, பரப்புறீங்க அப்படின்னு சொல்லும் போது பேதுரு மற்றும் அப்போஸ்தலர்கள் சொல்கிறத நம்ம உற்று கவனிக்கணும். அதுதான் மிக முக்கியமான 4வது பாயிண்ட். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது. இந்த மனுஷ பயப்பிள்ளைகளுக்கு நீ ஏன்டா கீழ்ப்படுகிற? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் அவசியம். நீ சொன்னதான். அதே வேத வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் யாருக்கும் நீங்கள் அடங்கவே அடங்காதுன்னு சொல்லி கொடுக்குதா? எங்கேயாவது ஒரு எஜமானனுக்கு வேலை செய்கிறவன் நீ அடங்கியிரு, ஏன்னா அந்த எஜமானனை உனக்கு மேலாக உயர்த்தி வைத்திருக்கிறது நான் தான் சொல்லுது. தாய் தகப்பனை கனம் பண்ணுன்னு சொல்லுது. டீச்சர்ஸை ஒபே பண்ணுன்னு சொல்லுது. ஒரு முதலாளிக்கு ஒரு தொழிலாளி ஒபே பண்ணணும்னு சொல்லுது. அப்போ அவங்கெல்லாம் மனுஷன் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் கீழ்ப்படியக்கூடாதா? பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியக்கூடாதா? இல்லவே இல்லை. கிறிஸ்துவனுடைய காரியத்தில், தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த மனுஷன் சொல்லி எவனுக்கு நீ ஏன் கட்டுப்படணும்? சொல்லுங்க. அதை பற்றி மாத்திரம்தான் இங்கே பேசப்படுகிறது. அப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெக்கப்படுறாங்க. ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கு வெக்கப்படுறான், கூச்சப்படுறான். தன்னை ஒரு கிறிஸ்துவன் என்று அடையாளப்படுத்தி கொள்வதற்கே கூச்சப்படுறான். இந்த சொசைட்டி அவனுக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குது. இவன் அல்லேலூயா கும்பல், இவன் அல்லேலூயா கூட்டம், இவன் வேதக்கார கூட்டம் வந்துடுச்சு, அல்லேலூயா கோஷ்டி வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு வெக்கப்படுறான். ஆமாம் சொல்லு, ஆமாம் சொல்லு, ஆமாம் நீ சொல்லுகிறபடியே நான் அல்லேலூயா கூட்டம் தான் சொல்லு. இந்த மனுஷனையே பயப்படுற? அல்லேலூயா. அவன் ஆண்டவரை அறியாது இருக்கிறான், ஆண்டவனுடைய அன்பை ருசிக்காது இருக்கிறான். அவன் நக்கல் பண்ணுவான், நையாண்டி பண்ணுவான், கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான். நீ ஏன் ஜாமி அதுக்கெல்லாம் கவலைப்படுற? கர்த்தருனோடு கூட இருக்கிறார். அந்த கர்த்தரோட அன்பை ருசி பார்த்த நீ ஏன் நிற்கணும்? மனுஷருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்க அதை விட முக்கியம் கர்த்தருக்கு கீழ்ப்படிக்கணும். எனக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. ஊரெங்க போய் சுவிசேஷம் சொல்லு, ஊரெங்க போய் சொல்லு, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கு போ, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து சொஸ்தமாக்கு போ, நவமான பாஷைகளை பேசு. எப்படி எனக்கெல்லாம் கட்டளை நிறைய கொடுக்கப்பட்டிருக்குப்பா. நான் இப்போ மனுஷனுக்கு ஏன்பா இதெல்லாம் கத்தாதீங்க கொண்டாதீங்க? இல்லை, நான் ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம், நான் அப்படி தான் ஆர்ப்பரித்து ஆராதிப்பேன்னு சொல்லிட்டு போ. என்ன இப்போ? அதனால் மனுஷருக்கு இவ்வகையான வகையில் நம்ம கீழ்ப்படுகிறத விட அவருக்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப முக்கியமானது. இப்படி செய்வதன் மூலிமா தேவனை நம்ம பிரியப்படுத்தலாம். இப்போ நம்ம எத்தனை பார்த்துருக்கோம் பாருங்கள்? 4 பார்த்துருக்கோம். 5வதாக நான் சொல்ல போகிறது பாருங்கள், ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. நம்மளோட சரீரத்தையே என்னம்மா கொடுக்க சொல்லிட்டாங்க? ஜீவ பலியா, லிவிங் சாக்ரிஃபைஸாக நீ கொடுத்துரு. பலிபீடத்தின் மேலே வைத்ததெல்லாம் அன்னைக்கு அடிக்கப்பட்டு அந்த தசைகளை கொண்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்கும். ரத்தங்களை எல்லாம் சிந்தப்பட்டு ரத்தங்களை எல்லாம் தனியாக எடுத்து அதை அப்படி அது பலிபீடத்து. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. லிவிங் சாக்ரிஃபைஸாக உன்னை கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவர் விரும்புகிற காரியத்தை உன் அவயங்கள் செய்யணும். அவர் விரும்புகிற காரியத்தை உன் சிந்தையில் நீ எட்டி அதன்படியே நடக்கணும். ஆவியானவர் எந்த விதத்தில் ஏவுதல் கொடுக்குறாரோ அந்த விதமாக ஆவியானவருக்கு பிரியமாக நீ நடக்கணும். உன் சரீரத்தை நீ ஒடுக்கணும். இவ்வளோ தானேங்க ஜீவபலி. அப்படி நீ ஜீவபலியாக உன்னை நீயே ஒப்பு கொடுக்கும் போது நீ கர்த்தருக்கு பிரியமான காரியங்களில் செய்கிறவனாக இருப்ப. இப்படி நம்மெல்லாம் செய்யும் போது எப்படிங்க இருப்போம்? கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறவர்களாக இருப்போம். இப்போது ஒரு ஒரு கட்டத்தில் நம்ம சொல்லுவோம், இல்லைங்க நாங்கள் உண்மையாகவே பீப்புள் ப்ளீஸர் கிடையாது. விச் மீன்ஸ் நாங்கள் மனுஷாலெல்லாம் நாங்கள் எப்பயுமே திருப்திப்படுத்துறது, நாங்கள் திருப்திப்படுத்தினா ஆண்டவர் தான் எப்பயுமே திருப்திப்படுத்துவோம். எந்த மனுஷனுக்காகவும் நாங்கள் ஆண்டவரை விட்டு கொடுத்ததில்லை. நாங்கள்லாம் அப்போத்துலேருந்தே அப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையாகவே நீங்கள் சொல்கிறபடியே நீங்கள் இருந்தால் கூட சிலர் பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க, ஒட்டே கொடுக்க மாட்டாங்க. ஆண்டவராக மற்ற மனுஷனான்னு வந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை நான் சில நபர்களை கூட பார்த்துருக்கிறேன். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் கோட்டை விடலைனாலும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கோட்டை விட்டுருவாங்க. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுயம். அதுவும் தவறு தான். சுயத்தை ப்ளீஸ் பண்ணுறது, எனக்கு என்ன விருப்பமோ அப்படி தான். எனக்கு 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 தனக்கு செல்ஃபிஷாக அப்படி இருக்கும் போது என்னங்க ஆகுது? அதுவும் நீ தேவனை பிரியப்படுத்துகிற காரியம் அல்ல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவேன்? உன்னையே கம்ப்ரெஸ் பண்ணிக்குவேன். இவ்வளோ தான் நான் இவ்வளோ தான் நான் பேசுவேன், இப்படி தான் நான் பேசுவேன், இப்படி இருந்தால் தான் நான் மேடை மேலே ஏறுவேன், இந்த கூட்டத்துக்கு நடுவுலாம் நான் பேச மாட்டேன், இந்த ஜனத்துக்கிட்டலாம் நான் போய் ஒப்புற மாட்டேன், இந்த ஜனத்துக்கிட்டலாம் நான் இப்போ சுவிசேஷம் சொல்ல மாட்டேன். எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, எனக்குன்னு ஒரு என்னங்க இது? இதெல்லாம் சுயந்தானே, இதெல்லாம் சுயந்தானங்க. ரோமர் 8:8 சொல்லுகிறது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்று. ஒரே வரியில் மொத்த கதையும் க்ளோஸ்ட். நீ சுயம் சுயம் சுயம்னு பார்த்துன்னு வரும்போது நீ யாரை பிரியப்படுத்துகிற? உன்னுடைய ஃப்ளெஷ், உன்னுடைய மாம்சத்தை நீ திருப்திப்படுத்துகிற, அது விரும்புகிற காரியத்தை செய்கிற இல்லையா? அப்போ நீ தேவனுக்கு நிச்சயமாகவே பிரியமாக இருக்க மாட்ட அப்படின்றத தான் பைபிள் சொல்லுகிறது, நான் சொல்லலை. அப்போ சுயத்தை விரும்புகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவனை பிரியப்படுத்தாத காரியத்திலே தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 5:9 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், அருமையான வசனம். பவுல் எழுதுகிறார் கொரிந்து பட்டணத்துக்கு, இதன் நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். உயிரோடு இருந்தாலும் சரி, இல்லை இந்த சரீரத்தை விட்டு உயிர் பிரிஞ்சாலும் சரி, அவருக்கு பிரியமான காரியத்தை மாத்திரமே நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும் என்பதை முன்னிறுத்தி சொல்லப்பட்ட வசனம். அல்லேலூயா. அட்லாஸ்ட் எங்கே போய் இங்கே சந்திக்க போகிறோம்? தேவனை தான் போய் சந்திக்க போகிறோம். என்ன நீ கொட்டம் அடித்தாலும் கும்மி அடித்தாலும் நீ கடைசியாக போய் நிற்க வேண்டிய இடம் எங்கங்க? இயேசுராஜா முன்னாடி போய் நீ நிற்கணும். அல்லேலூயா. இப்படியெல்லாம் தேவனுக்கு பிரியமாக ஊழியம் செய்து ரொம்ப பர்சிக்யூஷன்லாம் சந்தித்த பவுல் சொல்லுகிறார், நானும் போய் அவர் முன்னாடி நின்று தான் ஆகணும்னு சொல்லி. நீயும் நானும் ஏமாத்தணும். யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ரொம்ப 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 முக்கியம். பாருங்கள், எல்லாத்த விட நான் கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை ஒண்டி சொல்ல ஆசைப்படுகிறேன். இப்படிலாம் நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தும் பொழுது, இப்படிலாம் நம்ம யாரை பிரியப்படுத்துகிறோன்ற தலைப்பில் பார்த்தோம். இப்படிலாம் நம்ம ஒரு 5 பாயிண்ட் சொன்னேன் பிரியப்படுத்தலாம்னு சொல்லி. ஸோ இப்படிலாம் நம்ம பிரியப்படுத்துறது மூலயமா நமக்கு என்னங்க கிடைக்க போகுது? அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? உபாகமம் 33:12 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். டியூட்ரானமி சாப்டர் 33:12. கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பான். எந்த பெரிய ஆசீர்வாதன்றதை நீங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு பிரியமாக நீ இருந்துட்டீன்னா, கர்த்தருக்கு பிரியமான அவர் கூட சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்த நாளும் அவர் காப்பாற்றி, எந்த நாளுன்னா என்னங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், எந்த சீசனாக இருக்கட்டும், டார்க் டேஸ், என்ன வேணால் இருக்கட்டும், அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாக இருப்பார். இன்றைக்கி நமக்குள்ளே வாசமாக இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் இம்மானுவேல். அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி. நீங்கள் பெரிய பெரிய அதிகமாக படித்தவராக இருக்கலாம், இவன் என்னடா சொல்கிறான் நாம் என்னடா கேட்குறதுன்னு இருக்கலாம். ஜென்ரலாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம காலேஜஸில் படிச்சிருப்போம், ஸ்கூல்ஸில் படிச்சிருப்போம்,
நம்ம அங்கே இருந்து வெளியேறும்பொழுது டிசியோடு கூட ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சச் அண்ட் சச் பர்சன் இவன் வந்து என்னோட பள்ளியில் படித்தான், ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவங்க சர்டிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபை பண்ண சர்டிஃபிகேட்டு இந்த உலகத்துக்கு அவ்வளோ முக்கியம். அடுத்து அவன் கடந்து போகிற ஒரு விஷயத்துக்காக. அப்போது இந்த உலகத்தில் நம்ம ஊழியம் செய்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு அற்ப விசுவாசியாக இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நம்ம ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, பரலோகம் நமக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும். அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து அவர் அழகாக உள்ளே கூப்பிடுற வசனங்கள் எத்தனையோ இடங்கள் இருக்குது. வெல்டன், உண்மை உத்தமான ஊழியக்காரனை வா என் ராஜ்யத்தில் பிரவேசின்னு சொல்கிறதும் எத்தனை அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வாங்கணும், நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் பீப்புள் ப்ளீஸராக இருக்கக்கூடாது, சுயத்தை ப்ளீஸ் பண்ணுறவங்களாக இருக்கக்கூடாது. எந்த காரியங்கள் செய்தாலும் அந்த காரியத்தில் தேவன் மகிமைப்படுகிறாரா, கர்த்தருக்கு இது பிரியமா, கர்த்தருக்கு இது பிரியம் இல்லையா என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம கூர்ந்து, கொஞ்சம் ஆரம்பிக்கிற சமயத்தில் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் நின்று நிதானித்து அதை அப்படியே புரிச்சிக்கிட்டு நம்ம போயிட்டோன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப இனிதாக இருக்கும். பெஞ்சமினுக்கு கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை போல் உபாகமம் 33:12 சொல்லப்பட்டது போல். சரி, நீ யாரை பிரியப்படுத்துகிறாய் என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கி நம்ம தியானித்தோம். இத்தனை பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் உண்மையாக உட்காந்து கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் மனசில் தெரியும் நம்ம உண்மையிலேயே இவ்வளோ நாள் யாரை பிரியப்படுத்துகிறோம், இனிமேல் நம்ம எப்படி பிரியப்படுத்த போகிறோம் என்று. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை வேறொரு நாளிலே வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டியான சபை அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா, ஆமென்.